வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூனிங்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இதோட டிஸ்லொகேஷன் இந்த டிஸ்லொகேஷன் ஸ்லிப்புன்னு வந்து கேரக்டர் பில்லர் மூவ்மெண்ட் நடக்கிறது தான் வந்து ஓகேவா. இந்த கிளாஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்தனிங் மெத்தட்னா என்னென்னு பார்க்கும்போது ஸ்ட்ரென்தனிங் மெத்தட் the knowledge of the strengthening method is a crucial both in the development of the new material with improved mechanical properties and the development of better materials models in the simulation of the isolation procedure. இதை வந்து ஸ்ட்ரென்தனிங் மெத்தட் சொல்கிறது ஓகே. ஸ்ட்ரென்தனிங் மெத்தட்னா வந்து அது ஹார்ட்னஸ் எல்லாம் செக் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரென்தனிங் மெத்தட் சொல்லுவாங்க ஓகேவா. ஸ்ட்ரென்தனிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரென்தனிங் மெக்கானிசம் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பை நோயிங் த relation between dislocation motion and mechanical behavior of the metal. ஸோ டிஸ்லொகேஷன் மோஷனும் மெக்கானிக்கல் பிஹேவியரோட மெட்டல் தான் பார்க்குறது வந்து இதோட ஒர்க் ஓகேவா. இது எது யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஹார்ட்னஸ்னால் வந்து கடினத்தன்மையும், ஸ்ட்ரென்த்னா வந்து அதோடைய இதுவும் வந்து செக் பண்ணுறது தான் வந்து இதோட ஒர்க் ஓகேவா. ஹார்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆர் எனி ரிலேட்டிவ் ஹவ் ஈஸிலி மெட்டல் பிளாஸ்டிக்லி டிஃபார்ம்டு. So by reducing dislocation moment the mechanical strength can be improved ஓகேவா. ஸோ மெக்கானிக் ஸ்ட்ரென்த் கேன் பி இம்ப்ரூவ் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபார் த allocation moment in easy the metal will soft and easy to deform ஓகேவா. மெட்டல் பிளாஸ்டிக்கு இதெல்லாமே வந்து பார்க்குறது ஓகேவா. the four main method ஃபார் ஸ்ட்ரென்தனிங் மெட்டீரியல் பார்க்கும்போது 4 மெயின் மெத்தட். ஒன்று வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், ரெண்டாவது வந்து ரிஃபைன்மெண்ட் ஆஃப் த கிரெயின் சைஸஸ், மூணாவது வந்து சாலிட் சொல்யூஷன் ஸ்ட்ரென்தனிங், நாலாவது வந்து ப்ரிசிபிட்டேஷன் ஹார்டனிங் ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா என்னென்னு பார்த்தா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் இஸ் த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எ மெட்டீரியல் பை இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் dislocations of by the deformation or cold working. Dislocation of the cold working okay. The strain hardening is the phenomena where a ductile metal becomes harder and stronger as a plasticity deformed. It is also called as work hardening okay. Work hardening சொல்லுவாங்க ஓகேவா. இதோட இது ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்டைம்ஸ் ஈஸி டு எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அஸ் கோல்டு ஒர்க். பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒர்க்கில் பண்ணுறது ஓகேவா. இது வந்து அதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு ஒர்க் சிடபிள்யூனா கோல்டு ஒர்க் ஈக்குவல் டு ஏரியா ஒர்க் வந்து இதோட ஃபார்முலா வரும் ஓகேவா. இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் வந்து இஸ் டெமன்ஸ்ட்ரேஷன் இன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ப்ரெசன்டேஷன். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் போட்டு சொன்ன மாதிரியே அதே தான் ஓகேவா. ஸோ ஏபிசிடியோட கர்வில் ரெப்ரசன்டேஷனில் வரும்போது உனக்கு வந்து யூ வில் பி சேஞ்ச் ஈல்டு ஸ்ட்ரென்த்து, டக்டைல் ஸ்ட்ரென்த்து, மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வரும் ஓகேவா. இதான் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்கோட ப்ரொசீஜர் ஓகேவா. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்கோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் ஏ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஓகேவா. இனிஷியலி த மெட்டல் வித் ஹீல்டு ஸ்ட்ரென்த் sigma, then in the plastically deformed point D the stress is released, then the applied when the resultant new strength கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது ஓகேவா. சிமிலர்லி கான்செப்சுவலி சிமிலர் ஓகேவா. இது இதோடைய ஒர்க் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரென்த்தோட டிஃபிட்டு வந்து டிஸ்லொகேஷன் மல்டிப்ளிகேஷன் த ஃபார்மேஷன் ஆஃப் த டிஸ்லொகேஷன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் த டிஸ்லொகேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ட் டு டிஸ்லொகேஷன் மோஷன் ஸோ அது மோஷன் வந்து இன்க்ரீஸ் கோல்டு ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த strain hardening is often used to increase mechanical properties of the metal during the fabrication process நடக்கும்போது ஓகேவா. ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது மாஸ்டரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஃபைன் த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்துன்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தியா அது வந்து ரிஃபைன் பண்ணுறது ஓகேவா. கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ரிஃபைன் பண்ணுறது ஓகேவா. ஸோ size of the grains or average grain diameter of the wholly crystalline metal affect the mechanical properties. Neighboring a strain normally have a different crystalline orientation ஓகேவா. இது வந்து ப்ராசஸ். இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர்னால் வந்து இந்த டாட் இது கிரெயின் ஏ, இது கிரெயின் பி. இது வந்து இந்த பவுண்டரி லைன் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது தான் இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சரோட ப்ரொசீஜர் ஓகேவா.
இந்த கிரெயின் ஸ்ட்ரக்சரோட இது யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து டியூரிங் த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. டியூரிங் த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஸ்லிப் ஆர் டிஸ்லொகேஷன் மோஷன் மஸ்ட் place the across the common boundary that is equal to from grain A to grain B show in the figure. இந்த ஃபிகர் மாதிரி அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இது பண்ணுறது தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2 ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகாஸ் the 2 grains are different orientations. ஸோ ஏ என்ற பின்றது வந்து ரெண்டு லொக்கேஷன்ஸ்லேருந்து வருது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறது வந்து the atomic disorder within the grain boundary region will result in the discontinuity of the slip gauge. ஓகேவா? இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து சிக்மா ஈக்குவல் டு சிக்மா இ ப்ளஸ் கேஒய் டி இது வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இஸ் கால்டு வந்து ஆல்பாத் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ஆல்பேட்ச் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கிரெயின் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஆல்பேட்ச் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரெயின் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்மால் கிரெயின்ஸ் பவுண்டரிஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். ஓகேவா? ஸோ வந்து ட்வின் பவுண்டரிஸ் வில் எஃபெக்டிவ்லி பிளாக் ஸ்லிப் அண்ட் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். மூணாவது பார்க்க போது சாலிட் சொல்யூஷன் ஸ்ட்ரென்தனிங். சாலிட் சொல்யூஷன் ஸ்ட்ரென்தனிங் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டாலிக் மெட்டீரியல் த்ரூ த ஃபார்மேஷன் ஆஃப் த சாலிட் சொல்யூஷன் இஸ் கால்டு solid solution strengthening. hardening and strengthening of the metal. இது பார்த்தா ரெண்டுத்தையுமே ஹார்டனிங் மெட்டல் ரெண்டுத்தையுமே வரும். ஓகேவா? இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து solid solution strengthening வந்து டெக்னிக் ஒர்க்ஸ் as adding atoms of one element அது allying the crystalline section of another element based of the metal. ஓகேவா? இதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஓகேவா? In substituting solid solution in a small amount of substitution in the solid solvent, figure A and figure B. ஓகேவா? இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தான் இதுதான். ஓகேவா? ஸ்மால் A and ஸ்மால் B. ஓகேவா? எஸ் ஸ்மால் substitutional atoms tensile lattice strains on neighbor atoms. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் substitutional atom compressive. இது வந்து lattice strain, இது வந்து compressive ஸ்ட்ரெஸ்ஸில் வரும். அந்த மூமெண்ட்டில் நடக்கும்போது இது இந்த ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ஃபார்மேஷன் நடக்கும்போது இந்த மெர்ஜ் நடக்கும்போது மெர்ஜ் ஆகி அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து வில் பி கெட்டிங் திஸ் ஃபார்முலா ஈக்குவல் பார்த்தீங்கன்னா வந்து டெல்டானா வந்து சேஞ்ச் டெல்டா இந்த சிம்பிள் போட்டாவே வந்து இந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு போடுங்க. சிம்பிள் போட்டாவே சேஞ்ச் இன் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா வரும். ஈட்டானா வந்து ஷியர் மாடுலஸ்ஸு, பீனா வந்து மேக்னெட்டிஸ் ஆஃப் த பகர்ஸ் வெக்டர்ஸ், எப்சிலானா வந்து லேட்டஸ்ட் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் பார்க்கும்போது யூ வில் பி கெட்டிங் த 3. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் ஆட்டம்ஸ், ஷியர் மாடுலஸ் ஆஃப் த சாலிட் ஆட்டம்ஸ், அட்டாமிக் சைஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நாலாவதாக பார்க்க போது பார்ட்டிசிபேஷன் ஹார்டனிங். ஓகேவா? இந்த கிளாஸில் வந்து பார்க்க போது இந்த 4 இது பார்க்க போகிறோம். பார்ட்டிசிபேஷன் ஹார்டனிங்னா என்னென்னு பார்க்க போது பார்ட்டிசிபேஷன் ஹார்டனிங் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் a new phase participation in which the hardening material by the forming the independent of the dislocation of the material. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்டு வந்து ஏஜ் ஹார்டனிங் சொல்லுவாங்க, ஏஜ் ஹார்டனிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க, இல்லை பார்ட்டிசிபேஷன் ஹார்டனிங் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து தட் ஆர் டெஸ்டட் பை த அலுமினியம், காப்பர் பெர்லினியம், காப்பர் சிலிக்கன் அண்ட் மெக்னீஷியம் அலுமினியம் இந்த மெட்டல் எல்லாம் வந்து காம்பினேஷன் பண்ணும்போது வர்றது. ஓகேவா? இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து சாலிபிள் ஹீட் ட்ரீட்மெண்ட், பார்ட்டிசிபேஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட். சாலிபிள் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபி இதோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா? இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சாலிட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டோட கம்போஷன் இது போகும்போது ஃபேஸ் டயக்ராம். இதோட ஃபேஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆல்ஃபா பீட்டா லென்த் எல்லாத்துலேயுமே சிமிலராக வரது தான். ஓகேவா? இதை வந்து ஐப்போ தான் மீன்ஸ் லெஸர் தெனில் வரும். ஐப்போனா வந்து லெஸர் தென், ஹைப்பர்னா வந்து கிரேட்டர் தென் லொக்கேஷன்ஸ் வரும். ஓகேவா? இது வந்து சாலிட் சொல்யூஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ். அப்புறம் வந்து ப்ரீசிபிஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து வில் பி கண்டக்ட் அண்ட் ஓப்பன் புக் டெஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், ஒழுங்காக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிமிலர் தான். ஓகேவா? டெம்பரேச்சர் 1, டெம்பரேச்சர் 2, T30 வந்து அதோட வேல்யூ போது யூ வில் பி கெட்டிங் த வேல்யூஸ். ஓகேவா? ஸ்கீமேட்டிக் ஆனஸ் டெம்பரேச்சர் வெர்சஸ் டைம் பிளாட் ஷோயிங் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் த ஒர்க். ஓகேவா?
இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து த செகண்ட் phase ஆஃப் த ப்ராக்டிக்கல் ஆஃப் த மச் கிரெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேட்டர். ஓகேவா. த மேட்ரிக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் சாலிட் phase இன் ஏ காம்ப்ளெக்ஸ் மைக்ரோஸ்ட்ரக்சர். இதை வந்து 2 ஓகேவா. இந்த கிளாஸில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 4 பார்த்தோம். ஓகேவா. 4த்துலேயே ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 4 ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஓகேவா. ஒன்று வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், 2வது வந்து ரிஃபைன்மெண்ட் ஆஃப் கிரெயின் ஸ்ட்ரக்சர், 3வது வந்து சாலிட் சொல்யூஷன் கிரெயின் ஸ்ட்ரென்தனிங், பிட்ஸ்கிரிப்ஷனில் வந்து 2 பிட்ஸ்கிரிப்ஷனில் வந்து 2ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்ஸ்கிரிப்ஷனில் வந்து 2 செக்ஷன் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 வந்து ஒன்று சாலிட் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறது வந்து க்ரீப் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.